இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 80 சட்டமன்ற தொகுதிகளை போட்டியிடுவதற்கு ஒதுக்க வேண்டும் என்று கடுமையான நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது. அதை கேட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி கையை பிசைந்து கொண்டு 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் கூட பரவாயில்லை, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி என்ற இப்பொழுது இருக்கின்ற நிலையையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவற்றை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக காண இருக்கிறோம். நடந்து முடிந்த 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தனித்து போட்டியிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்தித்தது. அதில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 83 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். சில இடங்களில் அண்ணா திமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அபரீதமான வகையில் வளர்ந்திருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு 2026 ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் 80 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். இறுதியாக 40 சட்டமன்ற தொகுதிகளையாவது கட்டாயம் ஒதுக்கியே ஆக வேண்டும் என்று மத்தியிலே இருக்கின்ற ஆட்சி அதிகார பலத்தை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கடந்த 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 தொகுதிகளையும் ஒதுக்கினார். அந்த 20 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து வர இருக்கின்ற 2026 ஆண்டு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்தால் ஏற்கனவே கொடுத்த அந்த தொகுதிகளோடு இன்னும் சில தொகுதிகளை மட்டும் அதிகப்படுத்தலாம் என்றும், அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2021 ஆண்டு கொடுத்த அந்த சீட்டுக்களை விட ஒரு 2-3 சீட்டுக்கள் வேண்டுமானால் அதிகமாக கொடுக்கலாம். அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த 40 தொகுதிகளை கண்டிப்பாக கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்திருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. ஏன் பாரதிய ஜனதா கட்சி கேட்டிருக்கின்ற அந்த 40 தொகுதிகளை கொடுக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் என்று அதை ஆய்வு செய்து பார்த்தால், அண்ணா திமுகவின் முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அண்ணா திமுகவில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகின்ற மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கான சீட்டை கேட்கிறது. அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் வெற்றி வாய்ப்புள்ள 40 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கேட்பதால் எடப்பாடி பழனிசாமி தடுமாறி கொண்டிருக்கிறார். ஆகவே எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துதான் இப்பொழுது அவர் திமுகவுக்கு எதிராக இதற்கு முன்பு செய்த வேகமான பிரச்சாரத்தை கூட இப்பொழுது குறைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால், பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை என்றே அண்ணா திமுகவை சார்ந்த தொண்டர்களும் அண்ணா திமுகவின் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் நினைக்கிறார்கள். மொத்தத்தில் அண்ணா திமுக கூட்டணியை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வளர நினைக்கிறது. அண்ணா திமுகவில் ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளை பாரதிய ஜனதா கட்சி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அண்ணா திமுகவில் இருக்கின்ற வலிமையான தலைவர்களை, செங்கோட்டையனை போன்றவர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திசை திருப்பி விட்டு அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்திவிட்டு பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறதோ
அதை சாதிக்க நினைக்கிறது. அதிமுகவின் தோள்களிலே பயணம் செய்து எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுத்து அவருக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்து 80 சீட்டு அல்லது 40 சீட்டுகள் வாங்கி தமிழ்நாட்டிலே போட்டியிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபித்து பல சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று அதன் மூலம் 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான சீட்டுகளை தமிழ்நாட்டிலே பெற வேண்டும். ஏனென்றால் வட இந்தியாவில் 2029 ஆண்டு நடைபெற போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி இழக்கும். இப்பொழுதே பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கவில்லை. பீகாரில் இருக்கின்ற நிதிஷ்குமாருடைய ஆதரவுடனும் ஆந்திராவில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு ஆதரவுடன் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2029 ஆண்டு மீண்டும் அறுதி பெரும்பான்மையுடன் மத்தியிலே ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் அதிகமான எம்பிக்களை பெற வேண்டும், ஆந்திராவில் அதிகமான எம்பிக்களை பெற வேண்டும், தெலுங்கானாவில் அதிகமான எம்பிக்களை பெற வேண்டும், கர்நாடகாவில் அதிகமான எம்பிக்களை பெற வேண்டும். அப்படி பெற்றால் மட்டும்தான் 2029 ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சியை அமைக்க முடியும். இல்லையேல் அடுத்தவர்களை தயவை எதிர்பார்க்க வேண்டிய மோசமான சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அதற்காக இப்பொழுதே அதிமுகவை பணிய வைத்து அதிகமான சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்டு அங்கே பாரதிய ஜனதா கட்சி வளர்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் பாமக இருக்கிறதா இல்லையா? மருத்துவர் ஐயா அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைப்பாரா இல்லையா என்பது இன்னும் விடை தெரியாத கேள்வியாக தொடர்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த நெருக்கடியை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி கையை பிசைந்து நின்று கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அதிமுகவிற்கு 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய சோதனை களமாக இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.